லெசன். இன்னைக்கு 1 லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வா அண்ட் கா பார்ட்டிக்கலோட டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். தேவா ஹஜிமி மாஷோ. ஜாப்பனீஸில் வா அண்ட் கா பார்ட்டிக்கல் எப்போ யூஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். வா பார்த்திங்கன்னா டாபிக் மார்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறப்போ அது பக்கத்தில் வா பார்ட்டிக்கல் வரணும். கா பார்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மார்க்கர், எதை ஹைலைட் பண்ணி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கா பார்ட்டிக்கலில் தான் யூஸ் பண்ணணும். முதல்ல வா, வதாஷிவா கக்கு செய்தஸ். ஸோ நான் ஸ்டூடெண்ட், இங்கே டாபிக் என்ன, நான் தான் டாபிக். ஸோ நான் என்னை பற்றி பேசுகிறேன், அதனால வதாஷிவா பக்கத்தில் வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வானா நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கா பார்ட்டிக்கல் பார்க்கலாம். தாரேகா கிமாஷிதாக்கா, யார் வந்தாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தனக்கா சான்கா கிமாஷிதா, தனக்கா சான் வந்தாங்க. இங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ யாருங்கிறது தான் இந்த ஹைலைட் பண்ணி கேட்குறதுனால இங்கே கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். அதாவது கானா யாரு தான் எது தான் அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ ஈஸி ட்ரிக். வா பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வா பார்ட்டிக்கல். கா பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா யாரு தான் எது தான் அப்படின்னு பேசுகிறப்போ கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வதாஷிவா சென்சை திஸ். ஸோ நான் டீச்சர். ஸோ இங்கே என்னை பற்றி பேசுகிறேன். தாரேகா சென்சை திஸ்கா. ஸோ யாரு தான் டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அங்கே கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். ஸோ வா பார்த்தீங்கன்னா டாபிக் மார்க்கர், கா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மார்க்கர். இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வா அண்ட் கா பார்ட்டிக்கலில் நமக்கு கன்ஃபியூஸ் வராது. ஸோ மற்ற சுகினோ 1.2 ரெசன்டே ஐமாஷோ ஜா அரிகத்து கோசைமாஸ்.